4ஆம் அதிகாரம் 19வது வசனம். Philippians chapter 4 verse 19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அன்பானவர்களே, நம்ம இன்னொரு முறை இந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நல்ல கவனமாக கேளுங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே, அவருடைய ஐஸ்வர்யம், தேவனுடைய ஐஸ்வர்யம், தேவனுடைய ஐஸ்வர்யத்தினாலே நம்முடைய குறைவுகள் எல்லாம் என்ன செய்யுமா? நிறைவாக்கப்படும். இந்த ஏப்ரல் மாதத்தில், ஏப்ரல் மாதம் மாத்திரமல்ல, நம்ம வாழ்நாள் முழுவதும் அவருடைய ஐஸ்வர்யத்தினால் நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும். நல்லா நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் பல குறைகள் இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம், பல பற்றாக்குறைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம், பல தடுமாற்றங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம்? நம்முடைய குறைவுகளையே பெரிதாக பார்க்கிறோம், நம்முடைய தேவைகளையே பெரிதாக பார்க்கிறோம், நமக்கு எதிராக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையே பெரிதாக பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய ஐஸ்வர்யத்தை நாம பெரிதாக பார்ப்பதில்லை. விசுவாசனுடைய தந்திரம் என்ன? நம்முடைய குறைகளையே, குறைவுகளையே, நம்முடைய சூழ்நிலைகளையே அவன் நம்முடைய கண்களுக்கு முன்பாக காண்பித்து காண்பித்து இவைகள் பெரிய பர்வதமாக இருக்கிறதே, இவைகள் பெரிய காரியமாக இருக்கிறதே என்று நம்முடைய ஓட்டத்தை முடக்கி, நம்முடைய செயல்பாடுகளை முடக்கி, நம்முடைய எல்லா வாழ்நாள்களையும் இவைகளை காண்பித்து காண்பித்து அவைகளை தடை பண்ணி பிசாசு போடுகிறான். ஆனால் தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிற காரியம், என்னுடைய ஐஸ்வர்யத்தை பாருங்கள், நான் உங்களுக்கு பாராட்டின ஐஸ்வர்யத்தை பாருங்கள், அந்த நிறைவை பாருங்கள். இது எல்லாம் ஒண்ணுமே இல்லாம என்ன செஞ்சிடும்? போய்விடும். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செர்பாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவா. பெரிய பர்வதமாக இருக்கலாம், நாம் அதை பார்த்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. சங்கீதக்காரனாகிய தாவீது கோலியாத்துக்கு முன்பாக போய் நின்றார். இஸ்ரவேலுடைய ராணுவம் எல்லாம் கோலியாத்தை எப்படி பார்த்தது? ஒரு பெரிய யுத்த புருஷன், யுத்த வீரன், பராக்கிரமசாலி. இவனோடு நம்மளால யுத்தம் பண்ண முடியாது. இவன் கையில் இருக்கிற ஆயுதம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுததாரியாக, ஆயுதம் உள்ளவனாக அவன் காணப்படுகிறான். இவனோடு நம்மளால் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது என்று இஸ்ரவேலின் ராணுவம் கண்டு கலங்கினது. சவுல் ராஜா கண்டு கலங்கினவனாக காணப்பட்டான். ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது அவன் எப்படி பார்த்தான்? நன்றை கவனமாய் கேளுங்க. என்னோடு கூட இஸ்ரவேலின் தேவன் இருக்கிறார், நான் இஸ்ரவேலின் தேவனின் பலத்தினாலே இந்த கோலியாத்தை எதிர்க்கிறேன் என்று சொல்லி கோலியாத்துக்கு முன்பாக போகும் பொழுது கோலியாத்தை பெரிய ஒரு யுத்த பராக்கிரமசாலியாக தாவீது பார்க்கல. அவன் எப்படி பார்த்தான்? ஒரு சாதாரணமாக பார்த்தான். அப்படி சாதாரணமாக பார்ப்பதற்கு அவனுடைய பார்வை மாறுவதனுடைய முக்கிய காரணம், தேவன் என்னோடு இருக்கிறார், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் அவரை சார்ந்து போகிறேன், ஆகவே நான் தோற்று போக மாட்டேன் என்று சொல்லி போனான். ஆகவே அந்த யுத்தத்திலே
தேவன் தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்தார். யுத்தத்திலே தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்தார், உயர்வை கொடுத்தார். அன்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய ஐஸ்வர்யத்தை நாம் பார்ப்போமானால் நமக்கு முன்பாக ஒரு பெரிய பர்வதமாக இருக்கலாம், நமக்கு முன்பாக ஒரு பெரிய கோலியாத்தாக இருக்கலாம், அவைகள் ஒரு பெரிய தோற்றம் அளித்துக் கொண்டிருக்கிறவைகளாக காணப்படலாம். ஆனால் தேவன் அவைகள் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவார். நாம் இன்னைக்கு ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு நம் நிமித்தமாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தரித்திரமானார். அவர் எப்படிப்பட்டார்? வேதம் சொல்லுது, வானம் என்னுடையது, பூமி என்னுடையது, வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது. நல்ல கவனமா கேளுங்க. பூமியும் அது நிறைவும் என்னுடையது என்று தேவன் சொல்லுகிறார். அவர் ஐஸ்வர்யத்தையும் உள்ளவர், எல்லாமே அவருக்காகவும் அவரை கொண்டும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் உள்ள தேவன் இன்றைக்கு ஒரு மனிதனுக்காக, அற்ப மனிதனுக்காக சிலுவையிலே ஒன்றுமில்லாமல் அவர் என்ன செய்தார்? தரித்திரராக தொங்கினார். தரித்திரராக தொங்கினார். இதெல்லாம் எதற்காக? அவர் நம்முடைய தரித்திரத்தை மாற்றும்படியாக, நம்முடைய குறைவுகளை தேவன் மாற்றும்படியாக, நம்முடைய சூழ்நிலைகளை தேவன் மாற்றும்படியாக தேவனாகிய கர்த்தர் சிலுவையிலே அவர் நம் நிமித்தமாக தரித்திரராக தொங்கினார். ஆமென். அன்பான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எதற்கு அவர் தரித்திரராய் தொங்குவதற்கு தொங்கின காரணம் என்ன? அவர் தரித்திரத்தினாலே நாமே ஐஸ்வர்யவான்களாக மாற்றும்படி அவர் தரித்திரமாக மாறினார். அன்பானவர்களே, அப்போ அவருடைய நிலைமை எப்படின்னு சொன்னா வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், வேகமாக திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 61வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அறிந்து நோக்கி இருக்கிறதோ இப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மனுஷகுமாரன் இந்த உலகத்துல மனுஷகுமாரனா வருவதற்கு முன்பாக அவர் பழைய நிலைமையில அவர் இருந்த இடத்துக்கு அவர் ஏறி போனால் அவருடைய மகிமைய மேன்மைய அது எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். அப்போ அவ்வளவு பெரிய மேன்மை உள்ள நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நல்ல கவனமா கேளுங்க, பிதாவுக்கு சமமான தேவனாய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியிலே சிலுவையில் அவர் எப்படி மாறினார்? தரித்திரராக மாறினார். நமக்காக, ஒரு மனிதனுக்காக அவர் தரித்திரராக மாறினார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், வேகமாக திருப்பிக் கொள்வோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், நல்ல கவனமா கேளுங்க, அவர் எப்படி இருக்கிறாரா எல்லாம் நாம் அறிந்து கொள்ளணும். பழைய நிலைமையிலே அவர் மனுஷகுமாரனா இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக அவர் எப்படி இருக்கிறார்? அவர் மிகவும் மகிமை நிறைந்தவராக இருக்கிறார். அதை வார்த்தையினால் விவரிக்க முடியாத ஒன்று, ஒரு வெளியேறப்பட்ட நிலைமை. ஆனால் அப்படி இருந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே வெறுமையாக்கி இந்த பூமிக்கு என்ன செய்தார்? வந்தார். பிதாவுக்கு சமமானவராக இருந்தாலும் அவர் இந்த பூமிக்கு வந்த பொழுது தம்மை தாமே வெறுமையாக்கி அவர் இந்த பூமிக்கு வந்தார். இரண்டாவது என்ன சொல்கிறது? அடிமையின் ரூபம் எடுத்து ஒரு சமயத்தில் அவர் வெறுமையாக்கப்படுகிறார். இரண்டாவது தேவன் என்ன பண்ணுகிறார்?
அடிமையாக்கப்படுகிறார். ஒரு மனிதனை போல அவர் அடிமையின் ரூபம் எடுத்து நம்ம இந்த பூமியில மனுஷ சாயலானார். அப்ப பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மகிமையான ஒரு இடத்திலிருந்து ஒரு மனிதனுக்காக அவர் என்ன செய்கிறார்? வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமியிலே வந்து நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தரித்திரரானார். சிலுவையில தரித்திரரானார். எதற்காக? அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே நம்முடைய குறைவுகள் எல்லாம் மாற்றுவதற்காக இந்த பூமிக்கு வந்தார். ஒரு ஆமென்னு சொல்லலாமே. இந்த ஏப்ரல் மாதத்துல ஒருவேளை இந்த சத்தியத்தை குறித்து நாம் இன்னும் தெளிவாக தெரியாமல் இருப்போமானால், இந்த மாதத்துல இந்த சத்தியம் நமக்குள்ளாக வெளிப்படும் பொழுது, இந்த சத்திய வார்த்தை நமக்குள்ளாக கடந்து வரும் பொழுது நல்லா நாம் அறிந்து கொள்ளணும். ஒரு மேன்மையான இடத்துல ஒரு மகிமையான இடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுது தம்மை தாமே வெறுமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்தார், நமக்காக தரித்திரரானார், ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டு அவர் இந்த பூமியிலே நமக்காக என்ன செய்தார்? மரித்தார். இதெல்லாம் எதற்காக? நம்முடைய குறைவுகளை மாற்றுவதற்காக. நம்முடைய குறைவுகளை மாற்றுவதற்காக, நம்முடைய பலவீனங்களை மாற்றுவதற்காக, நம்முடைய தடுமாற்றங்களை மாற்றுவதற்காக. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். வேகமாக வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 13:10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். அப்ப வேதத்தில் என்ன சொல்லப்படுகிறது? நிறைவானவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுது குறைவானவைகளாக இருக்கிற மனிதர்களுக்குள் இருக்கிற எல்லா குறைவானவைகளும் என்ன செய்யுமா? ஒளிந்து போகுமா? குறைவுகள் எல்லாம் என்ன செய்யும்? ஒளிந்து போகும். பற்றாக்குறைகள் எல்லாம் என்ன செய்யும்? ஒளிந்து போகும். பலவீனங்கள் எல்லாம் என்ன செய்யுமா? ஒளிந்து போகும். அப்ப நல்லா நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு தேவன் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். ஒரு ஆமென்னு சொல்லலாமே. இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த சத்தியத்தை நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அன்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது நம்முடைய வாழ்நாள் முழுவதையும் மாற்றங்களை கொண்டு வரும். பிசாசு பலமுறை அவன் சொல்லுகிற காரியம் என்ன? நம்முடைய பலவீனங்களை காண்பித்து 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 காண்பித்து, நம்முடைய குறைவுகளை காண்பித்து காண்பித்து, நம்முடைய அடிமைத்தனங்களை காண்பித்து காண்பித்து, நம்முடைய வேதனைகளையும் சிறையிருப்புகளையும் காண்பித்து காண்பித்து நம்மளை மிகவும் மிகவும் என்ன செய்கிறான்? அடிமைத்தனத்துக்குள்ளாக கட்டி வைத்தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் இருந்து நம்மை போல அவர் மாறி எல்லாவற்றிலிருந்து நம்மளை என்ன பண்ணுகிறாரா? விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஒரு ஆமென்னு சொல்லலாமே. ஒரு ஆமென்னு சொல்லலாமே. அப்ப முதலாவது எல்லாவற்றிலும் இருந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறாரா? விடுதலை ஆக்கி நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு ஒரு முதல் படி எடுத்து வைக்கிறார். என்ன காரியம்? வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவருடைய கிருபை ஐஸ்வர்யத்தின்படியே பாருங்க, அவருடைய தயவு, அவருடைய கிருபையினாலே, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படியே வாசிக்கலாம். அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன செய்கிறதா? உண்டாயிருக்கிறதா. அப்ப நல்லா கவனமா கேளுங்க. ஒரு காலத்திலே நாம் எப்படி கிடந்தோம்? குறைவுள்ளவர்களாக கிடந்தோம். ஒரு காலத்திலே நாம் அடிமைகளாக கிடந்தோம். ஒரு காலத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்களாக கிடந்தோம். நாம பலவீனர்களாக கிடந்தோம். இந்த காலகட்டத்தில் யாரும் நமக்கு உதவி செய்ய முன் வரவில்லை. நம்மளை தூக்கிவிட யாரும் முன் வரவில்லை. நம்மை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போக யாரும் முன் வரவில்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மை தேடி இந்த பூமிக்கு வந்தார். அவர் நம்மை தேடி இந்த பூமிக்கு வந்த பொழுது எப்படி வருகிறார்? அடிமையின் ரூபம் எடுத்து வருகிறார். ஆமென். தம்மை தாமே வெறுமையாக்கி வருகிறார். நாம் அவரை தனது தரித்திரராக சிலுவையில் ஒப்பு கொடுத்தவராய் இந்த பூமிக்கு வருகிறார். எதற்காக வருகிறார்? நல்ல கவனமாக்கல்ங்க. நமக்குள்ளாக ஒரு மீட்பை கொடுக்கும்படியாக. ஒரு ஆமென்னு சொல்லலாமே. எல்லா அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்தும், எல்லா தரித்திரத்தின் நுகத்திலிருந்தும், எல்லா கண்ணீரின் நுகத்திலிருந்தும், எல்லா சாபத்தின் நுகத்திலிருந்தும், எல்லா பலவீனத்தின் நுகத்திலிருந்தும்
கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஒரு ஆமென் சொல்றேன். அப்போ அவர் வரும் பொழுது எல்லா குறைவுகளும் எவ்வளவாக மாறுகிறதா? நிறைவாக மாறுகிறது. எல்லா குறைவுகளும் நிறைவாக மாறுகிறது. இதற்கு நாம் எவ்வளவு பணம் கொடுக்கிறோம்? எவ்வளவு பணமே அல்ல. ஒரு டாக்டர் என்ன செய்யறாங்க? படிக்கிறாங்க, 5 வருஷம் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. 5 வருஷம் படிச்சவங்க வரும் பொழுது அவங்க டாக்டர் ஃபீஸ்ன்னு சொல்லி வைக்கிறாங்க இல்லையா? நம்ம கெட்டோம், அவங்க என்ன சொன்னாலும் கேட்கிறோம். ஒரு சர்ஜரின்னு சொல்லி ஆபரேஷன் உள்ள கொண்டு போறாங்கன்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு பெரிய அமௌண்ட் கட்டணும், அதுல சைன் பண்ணணும். ஒருவேளை அந்த சர்ஜரியில அவங்க அந்த ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா கூட நம்ம கட்ட பணத்தை அவங்க என்ன செய்வதில்லை, திரும்ப தருவது இல்லை. ஒருவேளை உயிர் போச்சுங்க, சர்ஜரி நடக்கும் பொழுது உயிர் போச்சு அப்படின்னு சொன்னா கட்டின பணத்தை என்ன செய்ய மாட்டாங்க, திரும்ப தர மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹார்ட் பேஷண்ட்டுக்கு சர்ஜரிக்காக கொண்டு போறாங்க, அங்க திடீர்னு மரணம் வந்துச்சுன்னு சொன்னா கட்டின காசை திரும்ப தருவாங்களா? தரப்போறது இல்லை. நல்லா தோணும், நான் படிச்சிருக்கிறோம், நாங்க வேலை செஞ்சிருக்கிறோம், அது எங்களுக்கு கூலி என்று சொல்லி அதை எடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் நமக்காக இயேசு கிறிஸ்து என்னவாக மாறி இருக்கிறார்னா, தரித்திரராக மாறி இருக்கிறார், வெறுமையாக்கப்பட்டிருக்கிறார், அடிமையின் ரூபம் எடுத்திருக்கிறார். இந்த பூமியில நமக்காக இயேசு கிறிஸ்து மரணத்துக்குள்ளே போயிருக்கிறார். அப்ப நம்ம கிட்ட எவ்வளவு ஃபீஸ் வாங்கணும்? ஆனா தேவன் சொல்லுகிறார், இந்த மீட்பை நான் உங்களுக்கு எப்படி கொடுக்கிறேன்? இலவசமான முறையில கொடுக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த விடுதலையை நான் உங்களுக்கு இலவசமான முறையில கொடுக்கிறேன். இந்த மாற்றத்தை நான் உங்களுக்கு இலவசமான முறையில கொடுக்கிறேன். அன்பான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய ஐஸ்வரியத்தின் நிறைவினாலே இவைகள் எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்கிறாரா? இலவசமாய் கொடுத்து நம்மளை மீட்டெடுக்கிறார். நம்மளை மீட்டெடுக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆமென். இதுதான் அவருடைய ஐஸ்வர்யம், இதுதான் அவருடைய ஐஸ்வர்யம். இன்னைக்கு மீட்டெடுத்து நம்மளை கொண்டு வந்து வைத்து நம்மளை எப்படி மாற்றுகிறாரா? ஐஸ்வர்யவானாக மாற்றுகிறார். அவருடைய தரித்திரத்தினாலே நம்ம எப்படி மாறுகிறோம்? ஐஸ்வர்யவானாய் மாறுகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பலத்தின் மேல பலத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஒருவேளை நம்ம எண்ணிக்கொண்டிருக்கலாம், இது எப்படி நடக்குங்க, இது எப்படி சாத்தியமாகுங்க, இதெல்லாம் சாத்தியமாகக்கூடிய காரியங்களா என்று சொல்லி நாம் எண்ணிக்கொண்டிருக்கலாம். நன்றை கவனமாய் கேளுங்கள். தேவனாகிய கர்த்தரை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் விசுவாசிக்க 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 தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற காரியம் என்ன? நான் உங்களை ஐஸ்வர்யவானாக என்ன செய்வேன்? மாற்றுவேன். எப்படி மாற்றுகிறார்? சங்கீதங்களின் புஸ்தகம் 84ஆம் சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் அதனுடைய 84 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். எப்படியா? அவர்கள் பலத்தின் மேல் பலம். பலத்தின் மேல் பலம். ஒரு சாதாரண பலம் இல்லை, டபுள் தடவை 2 டைம் சொல்லப்பட்டிருக்கிறது இல்ல. பலத்தின் மேல் பலம். அப்ப தேவன் சொல்லுகிற காரியம், முதலாவது நமக்கு இருக்கிற தரித்திரத்தை மாற்றி, நமக்கு இருக்கிற அடிமைத்தனத்தை மாற்றி, நமக்கு இருக்கிற சிறையிருப்பை மாற்றி, நமக்கு எதிராகவும் நமக்கு விரோதமாக இருந்த எல்லா கட்டளைகளையும் கையெழுத்துக்களையும் குலைத்து போட்டு தேவன் நம்மளை என்ன பண்ணுகிறாரா? நல்ல கவனமாய் மீட்டெடுக்கிறார். மீட்டெடுத்து அவர் நமக்கு சொல்கிறார், நீங்க பலத்தின் மேல நீங்க பலன் என்ன செய்வீங்க? பலம் அடைவீர்கள். அப்போ இதையெல்லாம் நமக்கு எப்படி வருகிறது? கிறிஸ்து இயேசுவினுடைய ஐஸ்வர்யத்தினாலே நமக்கு வருகிறது. கிறிஸ்து இயேசுவினுடைய ஐஸ்வர்யத்தினாலே வருகிறது. நம்ம பல நேரம் எண்ணிக்கொண்டு இருப்பது என்னன்னா, நம்மளையே தான் நம்மளை பார்த்து கொண்டு, நம்முடைய பலவீனத்தையே நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய பற்றாக்குறைகளையே நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய காரியங்களையே நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை பார்த்து 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 நம்முடைய மனம் என்ன செய்கிறதுனா சோர்ந்து போகிறது. ஒரு தகப்பன் தான் பிள்ளைய இயேசு கிறிஸ்துவினிடத்துல கொண்டு வந்தான். அந்த பிள்ளையினுடைய நிலைமை எப்படின்னு சொன்னா, தீய பார்த்தா போய் விழ போறான், தண்ணியை பார்த்தா விழ போறான், சூசைட் பண்ண போகிறான். இயேசு கிறிஸ்து அந்த தகப்பனிடத்துல கேட்டார், இது எவ்வளவு காலமா இருக்கு? சிறு வயது முதற்கொண்டே இருக்கு. அப்போ அவன் எவ்வளவு ஒரு பலவீனமா இருப்பான் பாருங்க, எவ்வளவு ஒரு பலவீனமா இருப்பான். நல்லா நம்ம சின்ன வயசுல இருந்தே இருந்தா அவன் ஸ்கூலுக்கு போயிருக்க முடியாது,
இல்ல, ஒரு நல்லது கெட்டது தெரிஞ்சிருக்க முடியாது. எப்பவுமே அவன் சங்கிலியில கட்டப்பட்டு இருந்தான். ஒரு பிள்ளை சங்கிலியிலேயே கட்டப்பட்டு இருந்தா அந்த தகப்பனுக்கு அந்த தாயினுடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்படும், எவ்வளவு கஷ்டப்படும், எவ்வளவு நெருக்கடியில தடுமாறும். அந்த தகப்பன் ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து எவ்வளவு அழுதுருப்பார், இரவு பகல் எவ்வளவு அழுதுருப்பார். அவன் பல நாட்கள் அவர் சாப்பிடாம கூட இருந்திருக்கலாம். என் பையனுடைய நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கு, இவ்வளவு இந்த குறைவுகள் எப்படி நிறைவாகும், இந்த குறைவுகள் எல்லாம் எப்படி நிறைவாகும். பல டாக்டர்ஸை பார்க்காம இருந்திருப்பானா, எல்லா டாக்டர்ஸையும் பார்த்திருப்பான். எங்கெங்க கொண்டு போகணுமோ எல்லா இடத்துலையும் கொண்டு போய் தான் பிள்ளைய காமிச்சிருப்பான். ஆனா பார்த்து 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 டாக்டரை பார்த்து சோர்ந்து போய் ஏமாற்றம், அவன் வைத்தியரை பார்த்து ஏமாற்றம், சோதரம். அவன் எங்கெங்கெல்லாம் போனானோ எல்லா இடத்துலையும் ஏமாற்றம் ஏமாற்றம் ஏமாற்றம், தோல்வி தோல்வி தோல்வி. இதெல்லாம் கண்டு அவன் என்ன பண்ணான், சோர்ந்து போய் மனமடிவடைந்து ஒரு தடுமாற்றத்தோடு குழப்பத்தோடு அவ்வளவுதான் முடிந்தது என்கிற நிலைமையிலே தள்ளப்பட்டவனாய் காணப்பட்டான். அப்ப இயேசுவினிடத்தில் வரும் பொழுது அவன் வந்து கேட்கிறான், எதையாவது எங்களுக்கு செய்யுங்க, மனதிறங்கி எங்களுக்கு செய்யுங்க. அப்ப இயேசு அவரிடத்துல கேட்ட காரியம், இது என்னால செய்ய முடியும், நீ நம்புறியா? நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் எனக்குள்ள அவிசுவாசம் இருக்கு அப்படின்னு சொல்றான். ஏன் அப்படின்னா, நான் எல்லாரையும் பார்த்து பார்த்து ஏமாந்துட்டேன், நான் தோத்து போயிட்டேன், எனக்கு ஒரே மனமடிவு தான் இருக்கு, சொந்து போயிருக்கிறேன், என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும்னு சொல்லும் பொழுது இயேசு அதையும் கேட்டு அவன் அவிசுவாசத்தை நீக்கி அந்த பிள்ளைக்கு, குறைவாய் இருக்கிற அந்த பிள்ளைக்கு, வேத பல நாள் அவன் சங்கிலியில கட்டப்பட்ட அந்த பிள்ளைக்கு இயேசு கிறிஸ்து அந்த நிமிஷத்துல விடுதலை கொடுத்து ஒரு நல்ல பிள்ளையாக தேவன் அந்த தகப்பன் கையில விடுதலையாக்கி கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அவருடைய குறைவுகளை எல்லாவற்றையும் தேவன் அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே நிறைவாக்கினார். எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக இருந்தது, எதிர்காலம் ஒரு முடக்கப்பட்ட நிலைமையில் இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து உன்னுடைய எதிர்காலம் முடக்கப்பட்டவைகள் அல்ல, கேள்விக்குரியவைகள் அல்ல. உன் எதிர்காலம் இன்று முதல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா பிரகாசமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். இந்த வருடங்கள் எப்படி இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும்னு சொல்லி தேவன் அந்த தகப்பனுக்கு சொன்னாரு. இல்ல இல்ல, உன் பிள்ளையை குறித்து, உன் பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறிச்சும் நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்ல. அந்த தகப்பனுடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். நான் இல்லைன்னா என் பையனை யாரு பாப்பா, நான் இல்லைன்னா என் பிள்ளைய யாருக்கு அவனுக்கு சாப்பாடு ஊட்டுவான், நான் இல்லைன்னா அந்த பிள்ளைய யாரு சுமப்பா தாங்குவான். ஆமென். இந்த பாரம் எல்லாம் ஒரே நிமிஷத்துல இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையினால் என்ன பண்ணிட்டாரு, விடுதலை கொடுத்துட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இயேசு கிறிஸ்து வைத்து விட்டார். என்ன முற்றுப்புள்ளி? இதை நினைச்சு நீ கலங்காத, உன் பிள்ளையுடைய எதிர்காலத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதெல்லாம் எப்படி? அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே இந்த தரித்திரம் எல்லாம் என்ன செய்தது, மாறினது. இந்த பலவீனம் எல்லாம் மாறினது, இந்த கேள்விக்குறிகள் எல்லாம் மாறினது, இந்த மனமடிவுகள் எல்லாம் மாறினது, இந்த சோர்வுகள் எல்லாம் மாறினது, இந்த கண்ணீர் எல்லாம் மாறினது. இயேசு அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து எதிர்காலத்தை ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தார். பலத்தின் மேல பலனை தேவன் என்ன செய்தார், கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அப்படியானால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே நம்மளை நிறைவாக்குகிற தேவன், நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுகிற தேவன், மாற்றி போடுகிற தேவன். இன்னொரு சம்பவத்திலே பார்ப்போமானால், ஒரு பெரும்பாடு உள்ள ஒரு பெண், பெரும்பாடு என்பது சாதாரணமான காரியம் இல்லை, இது ஒரு பெண்களுக்குரிய ஒரு வியாதி. பாருங்க, 12 வருஷமா ரொம்ப கஷ்டப்படுறா. அவருடைய உதரப்போக்கு நிற்கவே இல்லை. டாக்டர்ஸை பார்க்கிறா, யாரையோ போய் பார்க்கிறா. அவ்வளவு வேதனை உள்ள ஒரு பிரச்சனை. எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நடந்து போக முடியுமா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியுமா, தன் வீட்டு வேலைகளை செய்ய முடியுமா, எவ்வளவு ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. டாக்டர்ஸை பார்த்து 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 அந்த பொண்ணு ரொம்பவே வேதனைப்பட்டா. ரொம்ப பெரிய ஏமாற்றம் தான். ஆனா பாருங்க, கடைசி அவள் செய்யற காரியம் என்ன? இப்ப நான் இயேசுவினுடைய வஸ்திரத்தை தொட்டா எனக்கு என்ன கிடைக்கும், சுகம் கிடைக்கும். ஆமென். இயேசு கிறிஸ்துவுடைய ஐஸ்வர்யத்துக்குள்ள வரும் பொழுது, இயேசு கிறிஸ்துவுடைய ஐஸ்வர்யத்தை நான் தொடும் பொழுது நான் என்ன ஆகும், மாற்றங்கள் வரும். பாருங்க, பக்கத்துல நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை சுற்றிலும் நிறைய பேர் கடந்து போறாங்க. நெருக்கடியோடு
போனாலும் இவன் கஷ்டப்பட்டு இயேசுவினுடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்துல அவருடைய ஐஸ்வர்யத்தினுடைய நிறைவு பாருங்க, அவருடைய வல்லமை நிறைவு பாருங்க. அந்த நிமிஷத்திலே வல்லமை என்ன செய்தது? கடந்து போனது. அவருடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இயேசு கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். வியாதி வியாதி வியாதின்னு சொல்லி பல நேரங்களில் நான் தடுமாறி கொண்டிருந்த அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில இப்போ தேவன் ஒரு முற்றுப்புள்ளி என்ன செய்தார்? வைத்தார். வெளியில பார்க்கிறதுக்கு என்ன நல்ல ஆரோக்கியமா இருக்கிறது மாதிரி தெரியுது. ஆனா என்னால வீட்டை விட்டு என்ன செய்ய முடியல, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, என் வீட்டு வேலையை செய்ய முடியல, ஒரு சுதந்திரமா இருக்க முடியல. எப்பவுமே எனக்கு ஒரு பிரச்சனை, எப்பவுமே இந்த பிரச்சனை. ஆமென். இயேசு கிறிஸ்து அந்த பிரச்சனைக்கு என்ன கொடுத்தாரா? ஒரு தீர்வை கொடுத்தார். எப்படி? அவருடைய ஐஸ்வர்யத்தின் நிறைவினாலே இந்த பலவீனங்கள் எல்லாம் மாற்றப்பட்டது, இந்த வியாதிகள் எல்லாம் மாற்றப்பட்டது, எதிர்காலத்தின் பயங்கள் எல்லாம் நீக்கப்பட்டது. இயேசு ஒரு நிறைவை கட்டளையிட்டார். அப்ப நிறைவானது வரும் பொழுது குறைவானது எல்லாம் ஒளிந்து போகும். அந்த நிறைவு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நிறைவாகி இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க நிறைவாகி இயேசு கிறிஸ்துடைய நிறைவுக்குள்ளே நாம் தங்கியிருக்க நம்முடைய எல்லா காரியங்களும் என்ன செய்யும்? முழுமையாக மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய தெய்வம். வராமேன்னு சொல்லலாமே. ஒருவேளை நம்மை குறித்து நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? ஐயோ, என்னுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது, என்னுடைய சூழ்நிலை என்னவாக இருக்கிறது, என் சரீர நிலைமை என்னவாக இருக்கிறது, என்னுடைய பற்றாக்குறை இப்படி என்னவாக இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய காரியங்களை குறித்து, நம்முடைய சூழ்நிலைகளை குறித்து, நம்முடைய பலவீனங்களை குறித்து, நம்முடைய திறமைகளை குறித்து, ஓ ஸ்தோத்திரம், இதுல வைத்து என்னால என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நாம எண்ணி சோர்ந்து போயிருக்கிறோமா? கலங்காதீங்க. நம்மை நாம் பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். நமக்கு ஒரு பெரிய ஐஸ்வர்யம் இருக்கிறது. கிருபையின் ஐஸ்வர்யம், தயவுள்ள ஐஸ்வர்யம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை விசுவாசிக்கும் பொழுது இந்த குறைவுகள் எல்லாம் என்ன செய்யும்? மாறும். அவரை விசுவாசிக்கிறவர்களை ஒரு நாளும் தேவன் கைவிட மாட்டார். நல்ல கவனமாக்கள். அவரை விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய மகிமையை காண்பார்கள். தேவனுடைய மகிமையை காண்பார்கள், கண்டிப்பாய் காண்பார்கள். தேவன் அதை காண்பிப்பார். கடைசியாக ஒரே ஒரு பகுதியை பார்த்து நாம் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் அதனுடைய 12ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் என்ன சொல்லப்படுகிறது பாருங்க. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி. ஆமென். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அந்த முள் நீங்கும்படியாக 3 முறை வேண்டிக் கொண்டார். அது ஒரு பலவீனமாக இருந்தது. அந்த தேவனை பார்த்து இந்த முள் நீங்கட்டும் சொல்லி அவர் ஜெபம் பண்ணுகிறார். தேவன் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். தேவனுடைய பலம் நம்முடைய பலவீனத்தில் என்ன செய்யுமா? விளங்கும். அன்பான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, தேவன் சொல்லுகிற அந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் விளங்கும்படி. நல்ல கவனமாக, அவருடைய ஐஸ்வர்யத்தின் நிறைவு நம்மளை மூடும் பொழுது கிறிஸ்துவினுடைய வல்லமை நம்மில என்ன செய்யுமா? விளங்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்துவின் வல்லமை நம்மிலே விளங்கும். ஆமா, அவருடைய பலம் நமக்குள்ளே விளங்கும், அவருடைய ஐஸ்வர்யம் நமக்குள்ளே விளங்கும், அவருடைய வல்லமை நமக்குள்ளே என்ன செய்யும்? விளங்கும். நல்ல கவனமா கேளுங்க. அப்ப நம்முடைய ஐஸ்வர்யம் அல்ல, நம்முடைய பலம் அல்ல, நம்முடைய வல்லமை அல்ல, இது எல்லாம் யாருடையது என்றால் கிறிஸ்துவை உடையது. இது யாருடையது? தேவனை உடையது. அப்ப தேவனுடையவைகள் நமக்குள்ளாக வரும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக மாறுகிறோம்? பலவீனராக அல்ல, பலம் உள்ளவர்களாக மாறுகிறோம். பலத்தின் மேல் பலம் உள்ளவர்களாக மாறுகிறோம். இந்த பலத்தை கண்டு உலகமே என்ன செய்யும்? ஆச்சரியமாக பார்க்கும். நம்ம இந்த பலத்தை கண்டு, இந்த வல்லமையை கண்டு, இந்த தேவனின் ஐஸ்வர்யம் நமக்குள் இருக்கிறதை கண்டு இந்த உலகமே நம்மளை எப்படி பார்க்கும்? ஆச்சரியமாய் பார்க்கும், பிரமிப்பாக பார்க்கும். காரணம் என்ன? நாம் நம்முடைய பலத்தில் அல்ல, நாம் யாருடைய பலத்தில் இருக்கிறோம்? தேவனின் பலத்தில் இருக்கிறோம். நாம் நம்முடைய காரியத்தில் அல்ல, நாம் தேவனுடைய வல்லமையில் இருக்கிறோம். ஆகவே நாம் ஒரு நாளும் ஒரு சமயமும்
நாம் தோற்று போவது இல்லை. இல்லை. அப்ப இந்த காலை நேரத்தில், இந்த நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும்படி நமக்கு நடுவில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அன்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் அவருடைய ஐஸ்வர்யத்தின் நிறைவை விசுவாசிப்போம், அவருடைய பலத்தின் நிறைவை நாம் விசுவாசிப்போம், அவருடைய வல்லமை நிறைவை நாம் விசுவாசிப்போம். இதெல்லாம் தேவனை உடையதை விசுவாசிப்போம், கிறிஸ்துவை உடையவரை நாம் விசுவாசிப்போம். விசுவாசிக்க விசுவாசிக்க தேவன் நம்மளை எப்படி மாற்றுவார்? நல்ல கவனமாக கேளுங்க. பலத்தின் மேல் பலமடைந்தவர்களாக தேவன் நம் ஒவ்வொருவரையும் மாற்றுவார். அப்போ நம்முடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்படி மாறுகிறது? நிறைவாய் மாறுகிறது. இன்னைக்கு இந்த நேரத்தில் தேவன் நமக்கு தந்து நடத்த போகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் நமக்கு தந்து நடத்து நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாமா? இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க தகப்பனே.